ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வனில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் நீயும் ஒரு தாயா. அதாவது மதுராந்தகருக்கு அவங்க அம்மா செம்பியன் மாதேவி அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை மதுராந்தகர் நல்லா கேட்டுட்டு இருந்தார். இப்போ மதுராந்தகரோட அப்பா எப்படி கண்டராதித்தர் எப்படி ராஜா ஆனார் அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. அதாவது கண்டராதித்தரோட அப்பாவும் அவங்க அண்ணன் அவரோட தம்பி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல பராந்தக சோழர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கண்டராதித்தரோட அண்ணனும் பெரிய மாவீரராக இருந்திருக்காரு. தம்பியும் அருள்மொழிவர்மர் மாதிரி தான். அருள்மொழிவர்மர் ஆதித்த கரிகாலரோட தாத்தா அவர் தான். அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோழ நாட்டை விரிவுபடுத்துறதுக்கு ஆன விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய நாட்டுக்கு போய் சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சு சோழ நாட்டை விரிவுபடுத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு போரில் கண்டராதித்தரோட அண்ணனும் ஜெயிச்சு அவர் வீரமரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கண்டராதித்தரோட தம்பி அரிஞ்சய சோழரும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் போர்க்களத்தில் அதிக காயங்களோட அப்படி இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா கண்டராதித்தர் தான் அரசர் ஆகிறாரு. அவர் அரசர் ஆகும்போது தன்னோட தம்பி பையனை பட்டத்து இளவரசனா அறிவிச்சுட்டு தான் ஆகிறாரு. அதாவது என்னன்னா, சுந்தர சோழரை அரசனா அறிவிச்சுட்டு தான் ஆகிறாரு. இல்லை, அதாவது சுந்தர சோழரை அடுத்த பட்டத்து இளவரசனா அறிவிச்சுட்டு தான் இவர் அரசர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, சுந்தர சோழர் ஒரு தீவில் மாட்டிக்கிறாரு. அவரை தேடி கண்டுபிடிக்க ஆட்களெல்லாம் அனுப்புகிறாங்க. எப்படியோ ஆட்கள் சுந்தர சோழரை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் இறக்குற நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே கண்டராதித்தர் ஒரு பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தார். அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் செம்பியன் மாதேவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கண்டராதித்தர் சிவபக்தியில் அப்படி மூழ்கிடுறாரு. அவர் இந்த நாட்டு மேலே ஆசை, அதுக்கப்புறம் சிம்மாசனத்து மேலே ஆசை, அதெல்லாம் அவருக்கு கிடையாது. செம்பியன் மாதேவியும் சிவபக்தியிலே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, செம்பியன் மாதேவி மதுராந்தகன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நானும் ரொம்ப சிவபக்தைன்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் அவங்க அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் குழந்தைங்கள நாங்கள் பெற்றுக்கல. ஆனால் மற்ற பெண்களோட மடியிலையும் பக்கத்துலேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே பாரு, நம்ம பையனை சிவபக்தனாக தான் வளர்க்கணும். அவனுக்கு மண்ணாசை, அதுக்கப்புறம் இந்த அரசனாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான் நான் உன்னை வளர்த்துட்டு வந்தேன். நீயும் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்த. இப்போ பார்த்தா என்னமோ ரொம்ப வேறு மாதிரி ஆயிட்ட. நீ அவன் மனசை யாரோ கெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்த மதுராந்தகர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் என்னோட மனசை யாரும் மாற்றலை, நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா கண்டராதித்தர் அவர் அரசராக இருந்திருக்காருல்ல. அதுக்கப்புறம் நான் தானே அரசனாகணும். நான் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த மாதிரி சுந்தர சோழரை அரசனாக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வளர்ந்துட்டேனே, என்னை எதுக்கு நீங்கள் அரசனாக்கலை? சிவபக்தனாக தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க, இங்கே பாரு, சுந்தர சோழரோட பசங்க 2 பேருமே ரொம்ப மாவீரர்கள். அவங்க ஆதித்த கரிகாலன்
அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மனுக்கெல்லாம் போர் இதை பற்றி நல்லா தெரியும், வாள் சண்டை எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும், 2 பேருக்குமே அதெல்லாம் தெரியும். ஆனால் உனக்கு வாளை எடுத்து எப்படி சண்டை போடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் தான் ஆதரவு தர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதாவது பழுவேட்டரையர்கள் இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க மாற்றி மாற்றி உனக்கு சிம்மாசனம் வேண்டாம், நீ வந்து சிவபக்தனாகிரு, பூலோக வாழ்க்கை நமக்கு வேணாம், சிவபக்தனாகி பெரிய ஞானியாகு அப்படின்னு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மதுராந்தகர் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் மரியாதை இல்லாமல் நீயும் ஒரு தாயா அப்படின்ட்டு அவர் 2 தடவை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து எந்த கதையிலையும் படித்தது கிடையாது, எந்த ஒரு புராணத்துலையும் படித்தது கிடையாது, இந்த மாதிரி ஒரு தாயை நான் இந்த வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. எல்லா தாயுமே தன்னோட மகனுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து செய்யணும், அதுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீ வந்து அதுக்கு எதிராக இருக்கிற, நான் வந்து அரசனாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை சிவபக்தனாக சொல்கிற, சிவனடியாராக சொல்கிற அப்படின்ட்டு அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுறாருன்னா, ரொம்ப கத்துறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ செம்பியன் மாதேவி பயந்து, இந்த மாதிரி நீ பொறுமையாக இரு, இங்கே இரு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம், நிறைய ஆயிரம் மக்கள் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, சோழ நாட்டுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதோட அறிகுறி தான் இது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, நான் போய் கோட்டைக்கு வெளியில் கோட்டை வாசலில் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து கோட்டை வாசலுக்கு போகிறாங்க. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் அது என்ன சத்தம். இப்போ என்னென்னா, அப்போ வந்து மதுராந்தகர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நிமித்தக்காரன் மாதிரி நான் வந்து நிமித்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தியத்தேவன் எப்படியோ கோட்டைக்குள்ளே வந்துட்டான். கோட்டைக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் மதுராந்தகர்கிட்ட வந்து சில கதையெல்லாம் சொல்லி அவரை எப்படியோ நம்ப வச்சு வந்து கோட்டைக்குள்ளே வந்துட்டான். குந்தவையை பார்த்துட்டான். குந்தவை கிட்ட அவன் கொண்டு வந்த செய்தியை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மருத்துவரோட பையன், அதாவது வைத்தியரோட பையன், அவன் வந்து வந்தியத்தேவன் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ தப்பிச்சு அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை காப்பாற்றி அவனை கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஓடையில் ஒரு படகுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அது குந்தவைன்னு தெரிஞ்ச உடனே வந்தியத்தேவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா வந்தியத்தேவன் கிட்ட, இங்கே பாரு, நீ வந்த சாகசம், நீ எப்படி வந்த அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அப்புறமா சொல்லு, முதல்ல இளவரசர் நலமாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இளவரசிக்கிட்ட சொல்லிடு, வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடு, தேவையில்லாத கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட சொல்லிட்டு இவர் ஆழ்வார்க்கடியான் போகிறாரு. அப்போ ஆழ்வார்க்கடியானை பார்த்துக்கிட்டே இருக்கான் வந்தியத்தேவன். இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? இளவரசர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும். சும்மா ஒரு சாதாரணமாக சொல்கிறானா, இல்லை இவனுக்கு உண்மையிலே தெரியுமா அப்படிங்கிற ஒரு இது மனசுக்குள்ளே ஓடுது வந்தியத்தேவனுக்கு. இவனு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற சாகசத்தெல்லாம் சொல்லாத, வந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு இவ்வளோ சரியாக சொல்கிறானே, எப்படி இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா எப்படியோ குந்தவையை பார்த்தோன்னே குந்தவை முகத்தை பார்த்துக்கிட்டே அங்கே தண்ணியில் 2 அடி எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே படகுல ஏறிடுறான். அதுக்கப்புறம் குந்தவை படகு ஓட்டுற படகோட்டியை பார்த்து ஒரு செய்கையில் படகை எடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதை படகு போக ஆரம்பிக்குது. அப்போ வந்தியத்தேவன் என்னெல்லாமோ ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது அப்படி சொல்கிறதுக்கு முன்னால் வந்தியத்தேவனை பார்த்து குந்தவை என்ன சொல்கிறான்னா, என்ன நிமித்தக்காரா, இளவரசருக்கு மட்டும்தான் நிமித்தக்காரனா, இல்லை எனக்கும் நிமித்தக்காரனா
நிமித்தக்காரன்னா எப்படி? வானத்தை பார்த்து எதுவும் விஷயத்த சொல்லுவியா? இல்லைன்னா ஏதாவது நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவியா? இல்லை ஏதாவது கிரகத்தை பார்த்து சொல்லுவியா? எதிர்காலம் எப்படி, ஏன் முகத்தை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு குந்தவை ரொம்ப விளையாட்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ எனக்கு என்னன்னே மறந்து போச்சு என்ன அப்படின்ட்டு வந்து அப்படி குந்தவை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். அப்போ குந்தவை வந்து என்ன உனக்கு உங்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி போல, நானே ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது குழந்தை ஜோசியர் வீட்டில் முதல்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் அரசியல் ஆட்டங்கரையில் பார்த்தீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ வந்தியத்தேவன், நிறுத்துங்க தேவி, நான் வந்து 40 நாட்களுக்கு முன்னாலேயே அவங்கள பார்த்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஜென்மத்தில் நான் வந்து இதுவாக வேட்டைக்காரனாக இருந்தேன். அப்போ ஒரு காட்டு மத்தியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதில் படகு, வானத்தில் ஒரு தங்க படகு மாதிரி இருந்தது, வெள்ளி படகு, தங்க துடுப்பு மாதிரி இருந்தது. அதை போட்டுட்டு நம்ம வானத்தில் இருந்த கடலில் அப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தோம். வெண்ணிலா அலைய அப்படி ரசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்தியத்தேவன் அது சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிறவியில் நான் வேடனாக இருந்தேன், நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்க, நான் வந்து மிருகங்களெல்லாம் வந்து வேட்டையாடினேன். அந்த மிருகங்களை வேட்டையாடி அதுக்கப்புறம் நான் ஒரு கிளியை 2-3 கிளியை வேற பிடிச்சேன். ஆனால் அந்த கிளி கூண்டை வாங்கி என் கையிலேருந்து வாங்கி அந்த கிளி கூண்டை திறந்து விட்டு அந்த கிளியை வந்து வானத்தில் நீங்கள் பறக்க விட்டுட்டீங்க. அப்புறம் ஒரு ஜென்மத்தில் நான் வந்து மீன் பிடிக்கிற ஆளாக பிறந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி என்னாச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ இருந்து வெள்ளி மீன், அதுக்கப்புறம் தங்க மீன், அதுக்கப்புறம் வந்து இந்த மரகத மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த மீனெல்லாம் திருப்பி கடல்ல விட்டுட்டீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக துள்ளுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு இதில், அதாவது என்னென்னா பார்வதியை நினச்சி நான் ஒரு ஜென்மத்தில் இப்படி தவம் இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த பார்வதி தேவி கிட்ட வரமா நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அவங்க காலில் இருந்த சிலம்பை வந்து கேட்டிருந்தேன். அவங்களும் எனக்கு அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலம்பை எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள் காலுக்கு போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி பார்வதி தேவியோட சிலம்பை வந்து என் காலில் போடலாமா, அதை நீ வந்து அவங்கக்கிட்டே திரும்பி கொடுத்துரு அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. நானும் அதை திரும்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து வந்தியத்தேவன் விடாமல் என்னத்தெல்லாமோ சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவனை பார்த்துக்கிட்டே படகு ஓட்டுற படகாட்டிகிட்ட இந்த குந்தவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், படகை வந்து கரையை நோக்கி ஓட்டுங்க, இவரை வந்து கரையில் விட்டுடலாம் அப்படின்னு குந்தவை சொல்லும்போது, ஐயோ எனக்கு ஒன்றும் பைத்தியம்லாம் பிடிக்கல, இந்த பழையாறைக்கு உள்ளே வந்து அதுக்கப்புறம் எப்படியாவது கோட்டைக்குள்ளே வரணும்னு நினச்சி, இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே வரணும், செய்தியை சொல்லணும், உங்ககிட்ட செய்தியை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வந்தேன். ரொம்ப பெரிய ஆபத்தெல்லாம் கடந்து நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி இந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு நான் என்னெல்லாம் யோசித்தேன் தெரியுமா? அதாவது மதுராந்தகர்கிட்ட இந்த மாதிரி நான் நிமித்தக்காரன்னு இப்போ சொல்லி உங்ககிட்ட செய்தியை வந்து சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் ஒவ்வொன்றா சொல்கிறான் திருப்பி. அப்போ இந்த மாதிரி என்னோட தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு குந்தவை கேட்குறா. அதுக்கு இளவரசர் ரொம்ப நலம்தான், அதாவது நீங்கள் இட்ட கட்டளைப்படி நான் வந்து இலங்கைக்கு போய் இளவரசரை அவரை பார்த்து பேசி அவரை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். வெற்றிகரமாயிடுச்சு. ஆனால் வர வழியில் இளவரசருக்கு வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணது ஒரு ஓடகக்கார பொண்ணும் ஒரு பூக்கார பையனும் தான். அவங்க 2 பேர்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன். ரொம்ப பாதுகாப்பாக வந்து
உங்கள் தம்பியை அவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க உயிரை 1000 தடவையாவது கொடுத்து உங்கள் தம்பியோட உயிரை அவங்க வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து வந்தியத்தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை குந்தவை கேட்டுட்ருக்கா. அந்த நேரத்தில் பார்த்தா நிறைய மக்கள் அழுகிற சத்தம் கேட்குது. இது என்னடா சத்தம், அது என்ன சத்தம் அப்படின்னு குந்தவை கேட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்குறா. குந்தவையும் வந்தியத்தேவனும் அப்படி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சத்தம் அப்படிங்கிற இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. இதுக்கப்புறம் மக்கள் அழுகிற சத்தத்தை கேட்டு செம்பியன் மாதேவியும் வந்து கோட்டையை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் அந்த சத்தம் கேட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதாவது இளவரசர் உயிரோடு இருக்க விஷயம் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிய போதா, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.